नारदं रङ्गरामानुजं नौमि गुरुं मे शठमर्षणं श्रीरामदेशिकमहागुरुपादसेवा प्राप्तागमान्तनिगमान्त सदात्मजं तं मञ्जीशकृष्णगुरुपादनियुक्तभारं गोपालदेशिकगुरुं नतोऽस्मि नित्यम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुष्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं त्वनयाति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवारासिं श्रीकृतराक्षसमुद्रे रामायणमहामालारत्नं वन्दे वीरात्मजं वन्दनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं सतता नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलालनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तद्भजतसमाससंयोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मणिप्रणीतं दशशिरसशवदं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वासयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् सीता विवाह महोत्सवம் 94 வருஷத்திலே சீதா விவாக மகோத்சவத்திலே நம்ம எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியம். ஊழியாரம் சுவாமி அப்படிங்கிற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் அவர் ராமானுஜர் மாதிரி கடத்தளத்திலே மோட்சத்தை கொடுத்தார். பேர்பட்ட மகன் அந்த சுவாமியாலே ஆரம்பித்தது அப்படிங்கிறதையே இந்த உற்சவம் எவ்வளோ சிறப்பாக நடந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்க முடியாது. 1932 இந்த சுவாமி தான் இந்த சித்திரத்தை கொடுத்தாராம். ஊழியாளர் சுவாமி தான் இந்த சித்திரத்தை கொடுத்து வம்சத்துக்கு இதை வச்சுட்டு சீதா விவாகத்தை பண்ணி அவளுடைய இஷ்ட பூர்த்தியை முதல்ல நடத்திக்கணும்னு சொல்லி அந்த இஷ்ட பூர்த்தியை நடந்து அதனாலே அவள் மிகவும் சந்தோஷித்து
அப்படியே வருஷமாக பண்ணிட்டு இருக்கா. இது 94வது வருஷம். ஆச்சரியமான இது. அடியேனுக்கு ஒரு பாக்கியம் இந்த 94வது வருஷத்தில் என்னையும் உபன்யாசத்துக்கு சொல்கிற விஷயம் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னே நிறைய பேர் பெரிய பெரிய மகான்கள் ஸ்ரீமத் ராமாயண விஷயமாக சொல்லியிருக்காங்க. அதனாலே நாமும் ஓரளவு ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சுவாமி நியமிச்சாச்சு. அதில் என்ன சரணாகதியில் என்ன ரகசியங்கள்லாம் அடங்கியிருக்கு, விலட்சணமாக, அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் சொல்கிற விஷயம், தெரிஞ்சதில் தெரியாத ரகசியங்கள் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து சொல்லணும்னு நியமிச்சாச்சு. அப்படி பார்க்கறச்சே பெரிய திருமலை நம்பின்ற சுவாமி ராமானுஜர் ஒரு வருஷ காலம் ராமாயணத்தை கிரகிச்சார். ராமாயணத்தினுடைய தத்துவத்தையும் ரகசியத்தையும் சரணாகதியினுடைய உள் விபாகத்தையும் தெரிஞ்சுட்டு அவர் அதை 18 விதமாக பிரித்தார். சுவாமி ராமானுஜர் 18 ரொம்ப விலட்சணம். ராமாயணத்தில் இப்படி கூட இருக்குமா, இந்த விஷயம் நமக்கு தெரியலேங்கிற மாதிரி சுவாமி ராமானுஜர் 18 பாகமாக பிரித்தார். அந்த 18லே சில விஷயங்களை நாம் பூர்த்தியாக அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப நாளியாகும். ஓரளவு அனுபவிக்கலாம். எல்லாமே சரணாகதியினுடைய உள் தத்வார்த்தங்கள் எல்லாமே. அந்த விஷயத்துக்கு நாம் போகிறதுக்கு முன்னே பிரஸ்தாவனா இன்ட்ரடக்ஷன் சொல்வார். பிரஹ்லாத ஆழ்வார் பக்தியை பற்றி சொல்கிறச்சு நவவித பக்தின்னு சொல்கிறார். பக்தி 9 விதம் அப்படின்னு சொல்கிறார். தகப்பனாருக்கு உபதேசம் இல்லை. பிரஹ்லாத ஆழ்வார் இரண்யகசிபுவுக்கு சொல்கிறார் பக்தி 9 விதம். ஸ்ரவணம், முதல்ல ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா கேட்கிறது. கேட்கிறது தான் பக்தி. கேட்டுனே கேட்க 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 தான் விஷய ஞானமானது வரும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். ஸ்ரவணம்னு சொன்னார். ஸ்ரவணம்னா நாம் நினச்சிக்கிற நட்சத்திரம் இல்லை, திருவோண நட்சத்திரம் இல்லை, அதே ஸ்ரவணம் தான் சொல்ல. ஸ்ரவணம்னா ஸ்ரூயத்தே, இதுக்கு ஸ்ருதின்னு பேர், காது. ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யான்னு வேதம் சொல்லுது. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. பரமாத்மாவை முதல்ல ஸ்ரவணம் கேட்கணும் அப்படிங்கிறது. கீர்த்தனம் ரெண்டாவது விதமான பக்தி. கீர்த்தனம்னா சொல்றது, கேட்டால் தானே சொல்ல முடியும். 100 தடவை கேட்டால் ஒரு தடவை சொல்ல, அப்படிதான் இருக்கும். ஏன்னா வேதாந்த விஷயங்கள், சாமானிய விஷயங்கள் கேட்டால் அது பாட்டுக்கு எவ்வளோ தடவைன்னு சொல்லிட்டு. வேதாந்த விஷயங்கள், தத்துவ விஷயங்கள், தத்வஹித புருஷார்த்தங்களை நிறைய தடவை கேட்கணும். வேதாந்தமே சொல்றது பகுபியா ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதம். நிறைய ஒரே விஷயத்தை நிறைய தடவை கேட்கணும், ஒரே விஷயத்தை நிறைய பேர்த்த கேட்கணும். இப்படி கேட்டாதான் அந்த விஷயம் திருடப்படும் அப்படிங்கிற. கேட்டதுக்கு அப்புறம் பக்தி கீர்த்தனம். யார் பேர்லன்னா விஷ்ணு, அதான் முக்கியம். நானும் நிறையா கேட்குறேன், வேற ஏதோ பாட்டு கேட்குறேன் அப்படின்னா பிரயோஜனம். சிரவணம்னா அதுவும் பக்தி எது தானே அப்படின்னா அது இல்லை பக்தி, அதெல்லாம் நஸ்வரமான விஷயம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். இப்படி காதால கேட்கறது ஒன்று, வாயால கீர்த்தனம் பண்ணுறது ஒன்று. இதெல்லாம் பண்ணாதான் மனசில் நிற்கும் ஸ்மரணம். ஸ்மரணம்னா ஸ்மரிக்க. ஏன்னா மனசு நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதே இல்லை.
அப்படி இருக்கிற நாழிங்கிறது ரொம்ப குறைவு அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா அர்ஜுனன் சொல்றான். ஜிதேந்திரியரில் தலைவன்னு பேர். அவன் அர்ஜுனனுக்கு என்ன பேருன்னா எல்லா இந்திரியங்களையும் ஜெயிச்சவன்னு பேரு. எல்லா இந்திரியத்துல மனசு தானே வரும், மனசு தானே இந்திரியங்கள்ல தலைவன், மனசு தானே வரும். ஆனா அவன் சொல்றான் சஞ்சலம் ஹி மனஹா கிருஷ்ண அப்படின்ட்டு அர்ஜுனன். அப்படி போயிட்டே இருக்கேன் பிடிக்கவே முடியலையே. வாயோருவே சுதுஷ்கரம் அப்படி வாயு எப்படி பிடிக்க முடியாதோ அப்படி மனசை பிடிக்க முடியாது. அதனால சிரவணம் பண்ணா, கீர்த்தனம் பண்ணா, அடுத்த ஸ்மரணம் ஒரு சான்ஸ். இது மூணாவது விதமான பக்தி. பாத சேவனம் இப்படி ஸ்மரிச்சுட்டே இருந்தாதான் எம்பெருமான் திருவடியில சேவிக்கணுங்கிற எண்ணம் வரும். சேவிக்கிறதுங்கிறத பற்றி சொல்லணும்னால அதுவே ஒரு முன்னாடி சொல்லலாம். எத்தனை விதமான சேவை இருக்கு, எப்படி எல்லாரும் சேவிக்கிறா, சாஷ்டாங்கமாக சேவிக்கிறதுன்னு சொல்கிறாரு. 8 அங்கம் என்ன, அது தனி விஷயமா போயிடும். பாத சேவனம் திருவடியில விழுந்து சேவிக்கிறது அது ஒரு விதமான பக்தி. அர்ச்சனம் அதன் பிற்பாடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு பகவானுடைய நாமாக்களை சொல்றார், அது ஒரு விதமான வந்தனம். வந்தனம் அப்படின்னா மனசளவிடையும் உடம்பு அளவிடையும் பகவானுக்கு வந்தனம். தாஸ்யம் இது வரவே வராது. தாஸ்யம் அப்படின்னா அடிமை கைங்கரியம். எல்லாருமே எஜமானனா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. கைங்கரியம் பண்ணனுக்கு மனுஷாலே வரணும். தாஸ்யம் இதெல்லாம் பரவாயில்ல. கடைசியில் சக்கியம். 8வது சக்கியம்னா பெருமாளுடைய நட்பு. ஆத்ம நிவேதனம் இதான் பிரபத்தி, தன்னே சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்றோம். இது 9 விதமான பக்தி. 9க்கும் 9 பேரை உதாரணமாக சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல. 9க்கும் 9 உதாரணம் சொல்றார். சிரவணம் கேட்டுட்டே இருந்தவன் யாருன்னா பரீட்சித். பரீட்சித் கேட்டுட்டே இருந்தான். 9 பேருக்குமே ஒரே யூனிக் பலன் என்னன்னா மோட்சம். 9 விதம். இந்த பக்திக்கு இந்த வேற விதமோ, அந்த பக்திக்கு வேற விதமான பலனோ அப்படியெல்லாம் கிடையாது. நவானாம் பலம் முக்திஹி நவானாம் பலம் அப்படின்ற மோட்சம் 9க்கும் சித்தம், ஒரே மாதிரியான பலம். பரீட்சித் கேட்டான். விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சித் அபவத் வையாசிகி கீர்த்தனே. வையாசிகினா சுகாச்சார். சுகர் தான் கீர்த்தனம் பண்ண பெருமாளை பற்றி சொல்லினே. அவருக்கு சுக பிரம்மம்னே சொல்லு. பெருமாளுக்கு அடுத்தது அவர் சுக பிரம்மம். பெருமாள் ஒரு பிரம்மம், இவர் ஒரு பிரம்மம். பிரஹ்லாத ஸ்மரணே. ஸ்மரணம் பண்ணவத்துல பிரஹ்லாத் எப்பொழுதுமே சொல்லணும் பகவன் நாம ஸ்மரணம். எங்குமுலன் கண்ணன் அப்படின்னு, எங்குமுலன் கண்ணன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். இங்க இருக்கானா அங்க இருக்கா, எங்குமுலன் அப்படி ஸ்மரணம். ததங்கிரி பஜனே லக்ஷ்மி. மகாலட்சுமி பாதசேவனம். மகாலட்சுமி பெருமாளுடைய திருவடியை எப்பொழுதுமே வருடி. அவள் பண்ற மாதிரி பாத சேவனம் கைங்கரியம் யாருக்கும் கிடைக்காது. அந்த பாக்கியம் இல்லை யார். அவ்வளோ. அர்ச்சனம். அர்ச்சனம் சொல்றச்சே பிருத்து. இந்த பூமிக்கு பிருத்திவின்னு பேர். முதல் ராஜா பிருத்து. அவன் தான் பெருமாளுடைய பரம பக்தன். அர்ச்சனத்தில் அவனை மிஞ்சினவன் கிடையாது. அக்ரூரஹாது அபிவந்தனே. சேவிக்கிறது வந்தனம் பண்ணல அக்ரூரா. தாஸ்யே கருடஹா ஹனுமான். 2 பேரை சொல்றான். தாஸ்யம் பண்ணதுல கருடனும் சரி. ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல கருடனுக்கு அவ்வளவாய் தாஸ்யம் பண்றதுக்கு கிடைக்கவே, கைங்கரியம் பண்றதுக்கு, அடிமை கைங்கரியம் பண்றதுக்கு சமயம் கிடைக்கவே இல்லை. 2 தடவை தான் கிடைச்சது. ஹனுமானுக்கு தான் கிடைச்சது. சக்கியம். சக்கியம்னா அர்ஜுனன். அர்ஜுனனும் கண்ணனும் அப்படி இருந்தவா சக்கியம். அது ஒரு விதமான பக்தி. கடைசியிலே தாஸ்யே
கருடஹானுமான் சகித்வம் அர்ஜுனே சர்வஸ்து ஆத்ம நிவேதனே பலிரபூ. மகாபலி தனியே கொடுத்துட்டான். மூணாவது அடி எங்கே வைக்கணும் அப்படின்னா என் மேலே வச்சுடுவோம்னு சொல்லி தன்னையே கொடுத்து. முக்திகி நவானாம் பலம்னு இப்படி 9 விதமான பக்தியில முதல்ல சிரவணம்னு சொல்லி கேட்க. வால்மீகி சொல்ற ஒரு இடத்துல அப்ரியஸ்ய ச பத்யஸ்ய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபம். இந்த லோகத்துல சொல்றவா கிடைக்கிறது கஷ்டம், நல்ல விஷயம். அடுத்தது சொன்ன கேட்கிறவா அதை காட்டிலும் கஷ்டம். சொல்றவா எங்காவது தேடி பிடிச்சுடலாம், கேட்கறது ரொம்ப கஷ்டம். பக்தா ஸ்ரோதாச்ச அப்படின்னு பார்த்தோம். கேட்கறதுக்கு சில பேர் வந்துருக்குன்னா ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை நாம் அனுபவிக்கலாம். சரி, இப்படி நம்ம இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்தில் தத்துவமும் சரணாகதி விஷயமான ரகசியங்களை நாம் அனுபவிக்கலாம். அதுக்கு முன்னே ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோமே, அதனுடைய ஒரு பெருமையை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த மனுஷ ஜென்மா இருக்கே, உபதேசம் மூலமாக நல்ல விஷயத்தை காதில் வாங்கிட்டு, அதான் சிரவணம், காதில் வாங்கிட்டு எப்படியாவது இந்த ஜென்மாவோட முடிச்சுண்டு நல்ல கதிக்கு போகிறதுக்காக அமைஞ்ச ஜென்மா இது. அப்படி நல்ல விஷயத்தை சொல்கிறது மூணு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று பிரபுவத்து, ரெண்டாவது பிரிய சகாவத்து, மூணாவது பிரிய பாரியாவத்து. பிரபு அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவான், ராஜா என்ன பண்ணுவான், ஆக்ஞை போடுவான், கட்டளை இடுவான், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. அதுவும் உபதேசம் தான். அதே போல வேதம் கட்டளை. முதல்ல வேதம் எல்லாரையும் வேதயத்தி சாசனாத் சாஸ்திரம்னு பேர். இப்படி பண்ணு அப்படி பண்ணு, சத்தியம் மத தர்மம் சர மாத்திரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ விஷயம் கட்டளை. இதெல்லாம் பவ அப்படி ஆகு இப்படி ஆகு, அதை பண்ணு இதை பண்ணு, கட்டளையிடும். அது ஒரு உபதேசம். அடுத்து தோழன் என்ன பண்ணுவான், ஹிதமாக சொல்லுவான், என்னப்பா இப்படி இருக்கக்கூடாதா அப்படி இருக்கக்கூடாது. அந்த தோழன் சொல்றது தான் இதிஹாசம். ஃப்ரெண்டு சொன்னால் கேட்டு போவேன், அவன் சொன்னால் கேட்பான், நான் சொன்னால் கேட்க மாட்டான்னு அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லுவான். அவன் ஃப்ரெண்டை நீ சொல்லிவிடுறான், அவன் கேட்டுருவான் அப்படின்பா. அதைத்தான் இதிஹாசங்கள் பண்ணுறது. தோழன் மாதிரி ஹிதமாக. மூணாவது விதமான உபதேசம், பிரியமான பத்னி அவள் சொன்னால் கேட்டு. அது காவியங்கள், எல்லா காளிதாசன் முதலான காவியங்களும் நிறைய உபதேசம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கே, இது மூணுக்குலேயும் சேர்ந்து. அதுதான் முக்கியம், ஏற்றம். மீதி எந்த கிரந்தத்துக்கும் இந்த பெருமை கிடையாது. ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு என்ன அப்படின்னா, அது நிறைய இடத்துல கட்டளையிடும் வேதம். அடுத்து நண்பன் மாதிரி நிறைய இடத்துல உபதேசம். மூணாவது பிரியா பாரியா மாதிரி பிரியமா நிறைய விஷயங்கள். அதனால ராமாயணத்துக்கு அவ்வளோ ஏற்றம் ஆதி. அதனால தான் ராமாயணத்தை சாஸ்திரம்னு சொல்லுவா. தீர்க்க சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு பேர் ராமாயணம். தீர்க்க சரணாகதினா ராமாயணம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் 7-8 இடத்துல பிரமாதமாக சரணாகதி விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது தீர்க்க சரணாகதி சாஸ்திரம். சரணாகதி வேதம் அப்படின்னு பேர். ராமாயணத்துக்கு இன்னொரு பேர். எத்தனை பேர் பாருங்க. ஆதி காவியம், முதல்ல வந்த காவியம். சரி, இந்த ராமாயணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால், சதகோடி பிரவிஸ்தரம், 100 கோடி ஸ்லோகம். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 100 கோடி ஸ்லோகம். யார் எழுதினா? பிரம்மா எழுதி. இப்போ நமக்கு வால்மீகி மூலமாக கிடைச்சது 24,000 ஸ்லோகம். ஆனால் 100 கோடி ஸ்லோகம் மேலேருந்து இறங்கவே இல்லை. பிரம்மா 100 கோடி ஸ்லோகத்தை எழுதிட்டார் ஸ்ரீமத் ராமாயணத்தை. ஆச்சா, அதை தன்னுடைய பிள்ளையான நாரதருக்கு முதல்ல உபதேசம். நாரதாங்கிற பதமே ஆச்சரியமான பதம்.
நாரம் ததாதி இது நாரதா. நாரம்னா ஞானம், ஞானத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நாரம் தியதி இது நாரம். தியத்தினா நாரம்னா அஜ்ஞானம்னு ஒரு அர்த்தம். அஜ்ஞானத்தை ஒழிக்கிறவன் அர்த்தம். ஒரு டீச்சர் என்ன பண்ணுவார், ஒரு காரியம் தான் பண்ணுவார், ஞானத்தை தான் உபதேசம் பண்ணுவார். அவனுடைய அஜ்ஞானம் போகிறதா இல்லையானே தெரியாது, அது பரீட்சையில் தான் தெரியும். ஆனால் நாரதர் ரெண்டும் பண்ணுவார். நாரதருக்கு உபதேசம் பண்ண பிரம்மா உபதேசம் பண்ணிட்டு, இதை நீ தான் திரிலோக சஞ்சாரியாச்சே, கீழே போனேன்னா இதை பிரவர்த்தனம் பண்ணுறதுக்கு ஆளை தேடி கூடின்னு சொல்லியாச்சு. ராமாயணத்துடைய ஆரம்பம். அவர் அப்படியே கீழே வரச்ச அதே சமயத்தில் இங்கே வால்மீகிக்கு மனசில் சில கேள்விகள்லாம் இருக்கு. அவர் வால்மீகி ஆசிரமத்துக்கு இறங்கிவிட்டார். அவர் இறங்கின பிற்பாடு நாரதருக்கு இதான் முதல் ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். நாரதரை பார்த்து கேட்குறார், எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு. அவருக்கு அத்தியம் பாத்தியம் ஆசமயம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிரம பரிகாரம்லாம் பண்ணதுக்கப்புறம் கேள்வி கேட்கலாமா? ஒரு கேள்வின்னா ஒன்றுன்னு ஆரம்பித்தா உன்னோட நிறுத்துவாளா? 16 கேள்வி கேட்டேன். வால்மீகி 16 கேள்வி கேட்டேன். அத்தனைக்கும் சேர்த்து ஒரே பதில் சொல்லுவேன். இதுதான் மல்டி பர்பஸாக. இவரோட 16 கேள்விக்கும் ஒரே பதில் இருக்குமானா இருக்கு. இவர் அந்த மாதிரி கேட்டுட்டு அவர் பதில் சொன்னார், இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா அப்படின்னு. நீ கேட்ட கேள்வி அத்தனைக்கும் பதில் இதுதான்னு சொல்லி சங்கேப ராமாயணம்னு ராமாயணத்தை சுருக்கமாக 100 ஸ்லோகத்தில் அனுகிரகம் பண்ணிட்டு முடிஞ்சது இதெல்லாம். அதுக்கப்புறம் இதையே நினைச்சுன்னு இருக்காரு. அதன் பிற்பாடு இது முடிஞ்சு கொடுத்து. ஆனால் பிரம்மா அங்கே யோஜனை பண்ணுறார். இவர் ஆரம்பித்து வச்சாரே, ஆனால் பூர்த்தியாக பண்ணலை தன் பிள்ளை. அதனால் மறுபடியும் பிரம்மா வால்மீகிக்கு சாட்சாத்காரமாக இறங்கி வந்து வால்மீகி கிட்ட ராமாயணத்தை பூர்த்தியாக காண்பிக்கிறார். அதுதான் முதல்ல நமக்கு வந்த அந்த வீடியோ பிக்சர். அப்படியே ஒரு மெட்டீரியல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் அப்படியே பார்க்கிறார். அசிதம் பாஷிதம் செய்வ, அங்கே நடந்தது அப்படியே சிரித்தது பேசினது எல்லாத்தையும் அப்படியே யதாவத் பிரபஸ்யதி அப்படிங்க. யதாவத் உள்ளது உள்ளபடி. அதனால தான் இதிஹாசங்கிற பதத்துக்கே என்ன அர்த்தம்னா இதிஹ ஆச, அந்த பதம் பெரிய சம்ஸ்கிருத்தில். இதி என்று, ஹ தானே, ஆசை நடந்தது, இப்படித்தானே நடந்தது. ஆஸ் இட் இஸ். புதுசாக இவருடைய கல்பனை ஒன்றுமே நடந்ததை பார்க்கிறார். எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்துட்டு, உன்னுடைய வார்த்தையில் ஒரு பொய் கூட வராது வால்மீகி, நீ எழுதலாம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவரும் உட்காந்து எழுதியாச்சு. 24,000 ஸ்லோகம். இப்போது 100 கோடி 100 கோடி 24,000 சுருங்கி போயிட்டு. அதுக்கு முன்னாலேயே நாரதன் 100 ஸ்லோகமாக இன்னும் சங்கேப ராமாயணமாக சுருக்கிட்டார். அந்த 100ஐயாவது இன்றைய தினம் பண்ணணும்னு பார்த்தா முடியல. நம்ம அதை 100 சுருங்கி போயிட்டு அதுக்கு ஒரு ஸ்லோகமாவது சொல்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே சுருங்கிட்டே வந்துடுறது கலியுகத்தில். 100 கோடி எங்க, 24,000 எங்க, 100 எங்க, ஒன்று கூட இல்லாமல். சரி, பரவாயில்ல, பெருமாள் அனுப்புறாங்க. அப்படி 24,000 ஸ்லோகம் பண்ணிட்டு, சரி பண்ணுறது பெரிய விஷயம், யார் மூலமாக பிரவர்த்தனம் அது ஒன்று இருக்கணும் பார்த்துட்டே இருந்தார். அந்த சமயத்தில் தான் புதுசாக 2 அட்மிஷன் லவா குஷால்னு வால்மீகி ஆசிரமத்துக்கு சேர்ந்த புது பசங்க, சின்ன பசங்க. வேதாத்தியனம் தான் ஆரம்பித்தார். எல்லாரோட சேர்ந்து வேதாத்தியனம் தான் ஆரம்பிக்கிறார். வேதாத்தியனம்னா உங்களுக்கு தெரியும் கிரமம் என்னன்னா, ஒரு 4 பஞ்சாதியை 15 நாள் சொல்லுவாங்க. அதையே சொல்லுவோம், திருப்பி திருப்பி சொல்லுவோம். அடுத்து 16ஆவது நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் அடுத்த 4 பஞ்சாதி சொல்லுவா. சொல்லி முடிச்சுட்டு பழசு 4ஐயும் திருப்பி சொல்லுவோம். சண்டை சொல்கிறது திருவை சொல்கிறதுன்னு கடை. 1.5 மாதம் ஆனால் தான் முதல் 4 பஞ்சாதி மனசில் நிற்கும். இதுதான் கிரமம்.
ஆனால் வால்மீகி ஆசிரமத்தில் குழந்தை வந்து சேர்ந்தது லவா குஷால். லவா குஷால் வந்து சேர்ந்தது முதல் நாள் ஆரம்பித்தார். மறுநாளும் அதே பஞ்சாதியை சொன்னால் சுவாமியை பார்த்து கை கூப்பி அடுத்த பஞ்சாதி அப்படி குழந்தைங்க 4 5ஆவதுலேருந்து ஆரம்பிக்கணும். அது எப்படி? இதானே கிரமம், இதானே வழக்கம், காலங்காலமாக வந்து நிற்கிறது இதானே. இல்லை, நேற்று சொல்லி கொடுத்தது தெரியும், புரிஞ்சிச்சு. சொல்லுன்னா அப்படியே சொல்லிவிட்டோம். அதுதான் ஏக சந்தகிராகின்னு பேர் சம்ஸ்கிருதம். ஒரு தடவை சொன்னால் இது அப்படியே ஒரு தடவை சொன்னால் பிடிச்சிட்டுருக்கணும் மிஷின். அந்த மாதிரி ஒரு தடவை சொன்னால் அப்படியே சாதாரண சினிமா பாட்டெல்லாம் மனசில் வந்துடுறது. மற்ற ஸ்லோகமோ இதெல்லாம் வரவே மாட்டேங்கிறது. ஒரு தடவை சொன்னாங்கன்னா 100 தடவை சொன்னாலும் வரவே மாட்டேங்கிறது. ஆனால் அந்த பசங்க வேதத்தை ஸ்வரத்தோட நேற்று கேட்டதை இன்னைக்கு சொல்லிவிட்டு பார்த்தார் வால்மீகி. சரி, இவா தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை பிரவர்த்திக்கிறதுக்கு சரியானவா அப்படின்ட்டு அவளுக்கு சொல்லி வேத உபபிரம்மணார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபு. இது ஸ்ரீமத் ராமாயணம். தௌ அந்த 2 பேரையும் வேத உபபிரம்மணம்னு பேர். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வேதத்தை விளக்கி சொல்லக்கூடிய, வேதத்தை அப்படியே படித்து புரிஞ்சு பண்ண முடியாது நம்மால். ஆனால் அதை கதையாய் ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெருமாள் வந்து சரித்திரத்தோடு நடத்த ஆரம்பிச்சு. வேத உபபிரம்மணம்னு பேர். 24,000 ஸ்லோகத்தையும் சொல்லிக் கொடுத்தார். சொல்லி கொடுத்துட்டு வேதங்களும் ஆச்சு. இதை நீ போய் எல்லா இடத்துலையும் பாடணும். பாட்டியே கேயேச்ச மதுரம்னு பேர். பாடலாம், படிக்கலாம். சிலது படிக்க தான் முடியும், பாட முடியாது. சிலது பாட தான் முடியும், படிக்க முடியாது. ஸ்ரீமத் ராமாயணம் 2 பண்ணலாம். அவ்வளோ ஏற்றம். இப்படி இந்த பசங்க அப்படியே பாடினே போச்சு. கடைசியில் ராமனுடைய அஸ்வமேத யாக சந்தர்ப்பத்தில் ராமனே இவா 2 பேருடைய இதை கேட்டு சபையில் உட்காந்து ராமன் உட்காந்துருக்கார். அவா 2 பேரும் பாடுறா. சபைகள் அத்தனை அயோத்தியா ஜனங்களும் உட்காந்துருக்கா. ராமனே தன்னுடைய சரித்திரத்தை தானே கேட்டான். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சீதாதேவியும் அப்படிதான். அதாவது ஏன் ராமாயணம் என்று அளவும் அவ்வளோ பிரசித்தம்னா, சீதாதேவியினுடைய துக்கத்தை போக்குனதும் ராமச்சரிதம் தான். ஹனுமன் தான் சொன்னார். ஆசீத் தசரதோ நாம ரதகுஞ்சர பாஜிமான் ஆரம்பிச்சு மரத்து மேல இருந்து ராமாயணத்தை ஆரம்பிச்சார். ஆஹா, நம்ம ஊர் கதையை இந்த ஊரில் ஒருத்தர் சொல்கிறாரேன்னு மேலே பார்க்க. ராமனுக்கும் மனோதுக்கம் மற்றதெல்லாம் போக்கினது ராமாயணம். அதனால தான் சகசநாம அத்தியாயத்தில் ராமனுடைய நாமாவரட்சே பராசர பட்டர் எழுதுவார். இத ஊர்வம் மிருத சஞ்சீவனம் நாம ராமவிருத்தான். இதுக்கப்புறம் ராமநாமாக்கள் எதுனா மிருத சஞ்சீவனம், செத்து போனவனையே எழுப்பிடும் அப்படிங்கிற அந்த அளவு ரொம்ப வசந்தது ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விஷயத்தையும் நம்மால் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வருஷக்கணக்காக கூட அனுபவிக்கிறது சிரமம்னு சொல்லி தான் ஆச்சாரியர்கள்லாம் அதில் இருக்கிற முத்துக்களை எல்லாம், எல்லாமே முத்துக்கள் தான், ரத்னங்கள் தான், எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து 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 விசேஷமாக சொல்லியிருக்கா. விசேஷமாக சொல்லியிருக்கா. ஆமாம், வெந்நீரா